இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாம் சிந்திக்க வேண்டும் என்று இன்றைக்கு கொடுக்கிற பகுதி மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 1 8வது இறைவார்த்தை முடிய. இந்த பகுதியில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசுவினுடைய சீடர்கள் வயல் வழியே செல்லும் பொழுது கோதுமை கதிர்களை கையில் வைத்து கொய்து உண்ணுகிறார்கள். அதை பரிசேயர்கள் குற்றம் சாட்டி இவர்கள் ஓய்வு நாளை மீறுகிறார்கள் என்று சொல்லுகிற அந்த நிகழ்வு. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. இதில் நான் என்ன பார்க்கிறேன்? அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை, உதாரணமாக 1 சாமுவேல் 15:22 பலி செலுத்துவதை விட கீழ்ப்படிதல் மேலாகும். அதாவது கடவுளுக்கு உரிய அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுவது மிக முக்கியம் என்ற அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி ஆண்டவர் பேசுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது எது? அன்பானவர்களே, மானிட மகன் இவ்வுலகிற்கு அதற்கு வந்தார், தந்தையனுடைய அன்பை மக்களுக்கு காட்ட, பாவிகளை மீட்க. அப்படியென்றால் அதில் அளவில்லாத ஒரு கடவுளுடைய இரக்க பெருக்கம் இருக்கிறது. இரக்கம்தான் மானிட மகனுடைய மிக முக்கியமான வாழ்வின் கூறு. ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்தது தந்தை கடவுளுடைய இரக்கம். அந்த இரக்கத்தினால்தான் அவர் நமக்காக இறக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே முதன்மையானது எது? அயலானுக்கு அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது. கடவுளால் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அதற்கேற்ப கனிவு, பரிவு, இரக்கம் கொண்டிருங்கள் என்று 3:12 கொலோசியர் சொல்லுகிறது அல்லவா? ஆகையினால் நம்முடைய வாழ்விலே சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும் தான். சட்டதிட்டங்கள் ஒரு ஒழுங்கு அமைப்புக்காக இருக்க வேண்டியது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்விலும் எது முதன்மையாக கருதப்பட வேண்டும்? இரக்கம், அன்பு. கடவுளுடைய விருப்பம் அதுதான். மானிட மகன் தன்னுடைய இரக்கத்தினால்தான் இந்த உலகினருக்காக சிலுவையில் இறக்கிறார். இரக்கத்தினால்தான். ஆகையினால் உலகை எதனால் கட்டுப்படுத்த விரும்புகிறார்? தன்னுடைய அதிகாரத்தினால் அல்ல, தன்னுடைய வல்லமையினால் அல்ல, தன்னுடைய அன்பினால், தன்னுடைய இரக்கத்தினால். ஆகவேதான் நாம் அயலார் அன்பில் நாம் மிளிர்ந்தால் ஒழிய இந்த உலகம் நம்மை இயேசுவினுடைய சீடர்கள் என்று கண்டுகொள்ளாது என்றே 13:34 இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் முதன்மையானது என்ன? இரக்கம். நல்ல சமாரியன் நிகழ்வில் கூட, அந்த உவமையில் கூட பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? அயலானுக்கு இரக்கம் காட்டியவன் தான் பெரியவன். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். நாங்கள் இரக்கம் நிறைந்தவர்களாக வாழ நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர். ஆண்டவரே, எல்லா சூழல்களிலும் நாங்கள் மற்றவர்களோடு பழகுகின்ற வேளைகளில் அன்பும் இரக்கமும் மேலிட்டவர்களாய் எங்கள் வார்த்தையும் எங்களுடைய செயல்பாடுகளும் அமைய செய்தரணும். எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடம் உள்ள ஆணவம், பெருமை போன்ற அக்கிரமமான சாத்தானுடைய கூறுகள் எங்களில் இல்லாதபடி எடுத்து போடும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.